சயாட்டிகா பிரச்சனையை குறைக்கும் 3 பயிற்சிகள் இதோ உங்களுக்காக. முதலாவது பயிற்சி பே ட்ரங்க் ரைசஸ். இந்த பயிற்சி சயாட்டிகா நரம்போட வலியை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் கீழ் முதுகின் ஸ்திரத்தன்மையும் மேம்படுத்துது. இதை செய்கிறதுக்கு இப்படி கையும் முட்டையும் இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெதுவாக முட்டை உயர்த்தணும். எவ்வளோ உங்களால் உயர்த்த முடியுமோ அவ்வளோ உயர்த்தினா போதும். ஒவ்வொரு தடவை செய்யும் போதும் கொஞ்சம் அதிகமாக உயர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 10 தடவை இந்த மாதிரி செய்யலாம். அடுத்த பயிற்சியினோட பெயர் வால் ப்ரோன் எக்ஸ்டென்ஷன். இதை செய்கிறதுக்கு கைமுட்டுகளை சுவரில் இந்த மாதிரி வச்சுட்டு இடுப்பை சுவரை நோக்கி இந்த மாதிரி நகர்த்த முயற்சிக்கணும். அப்படி நீங்கள் செய்கிறப்போ உங்கள் கீழ் முதுகு வளைகிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாகிறப்போ இப்போது கைகளை சுவரில் இந்த மாதிரி வச்சு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்படி செய்கிறப்போ உங்கள் முதுகு இன்னமும் அதிகமாக வளைய ஆரம்பிக்கும். இதை முறையாக செய்கிறப்போ வலி கூடாமல் வலி குறையிறத நம்மளால் பார்க்க முடியும். 10 தடவை இந்த பயிற்சியும் நீங்கள் இப்படி செய்யலாம். இதில் 3வது பயிற்சி நீலிங் ஹிப் ஏர்பிளேன் பயிற்சி. இந்த பயிற்சி பைரிஃபார்மிஸ் மற்றும் க்ளூட்ஸ்னு சொல்லக்கூடிய 2 தசைகளை முக்கியமாக வலுவாக்கக்கூடிய பயிற்சி. இதை செய்கிறதுக்கு கைகளையும் முட்டையும் இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வலி உள்ள காலை இந்த மாதிரி உயர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காலை இந்த மாதிரி திருப்ப முயற்சிக்கணும். திருப்ப முயற்சிக்கிறப்போ பட்டக்ஸ் தசைகளை இறுக்கமாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்புறம் மெதுவாக கீழே இறக்குங்க. 10 தடவை இந்த பயிற்சியும் நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். இந்த 3 பயிற்சிகளும் உங்கள் நரம்பில் உள்ள அழுத்தத்தை குறைக்க பயனுள்ளதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு கழுத்து வலி மற்றும் முதுகு வலி இருந்துச்சுன்னா எங்களோட இலவச ஆலோசனையை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் மற்றும் முகவரி இதோ.